ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு உள்ள ரேஷன் கடைகளில் ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன். ஈரோட்ல இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில பொங்கல் தொகுப்பானது வழங்கப்பட்டு இருக்கு. இது குறித்தான உங்க கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ராதிகா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான அறிவிப்பு கடந்த 7ஆம் தேதி வெளியிடப்பட்டதால் அன்றைய தினம் முதலே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில கடந்த 9ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு விநியோகத்தை தமிழக முதல்வர் துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டு வந்தாலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மட்டும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக சுமார் 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புகள் வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது பொங்கல் தொகுப்புகள் வழங்குவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கோரியுள்ளதாகவும் அனுமதி பெற்றவுடன் பொருட்கள் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. குறிப்பாக பொங்கல் தொகுப்புகள் வழங்குவதில் அரசியல் கட்சியினர் ஈடுபடக்கூடாது, பொருட்கள் வழங்குவது தொடர்பாக விளம்பரமோ அல்லது அந்த பொருட்களில் அரசியல் கட்சிகளின் புகைப்படமோ இருக்கக்கூடாது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு பொருட்களை வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. இதனையடுத்து தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகளுடன் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக குடும்ப அட்டைதாரர்கள் காலை முதலே ரேஷன் கடைகளுக்கு வந்து வரிசையில் காத்திருந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர். அப்போது பொருட்கள் வழங்கப்படுமா என்ற சந்தேகத்தில் இருந்ததாகவும் ஆனால் தற்போது பொருட்கள் வழங்குவது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.